வணக்கம். நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். இன்னைக்கு நான் செய்ய போகக்கூடிய ரெசிபி சாக்லேட் கேக். இந்த கேக்கை ரொம்ப சுலபமாவே செஞ்சிடலாம். இந்த கேக் செய்யறதுக்கு ஓடிஜி, ப்ரெஷர் குக்கர் இந்த ரெண்டுமே தேவையில்லைங்க. வெறும் இட்லி பாத்திரம் இருந்தாலே போதும். இதே கேக்கை நான் ஓடிஜிலையும் செஞ்சிருக்கிறேன். இந்த கேக் ரொம்ப பஞ்சு போல இருக்கும். குழந்தைங்க மறுபடியும் செஞ்சு கேட்பாங்க. அவ்வளவு சாஃப்டாவும் டேஸ்டாவும் இருக்குங்க. நான் சொல்லக்கூடிய மெஷர்மெண்ட்டை பயன்படுத்தி செஞ்சீங்கன்னா, உங்களுடைய கேக்கும் செம பர்ஃபெக்ட்டா வந்துரும். முதல்ல மாவு பொருட்கள ஜலிச்சு எடுத்துக்கலாம். 3/4 கப் மைதா மாவு. மைதா மாவுக்கு பதிலா கோதுமை மாவு வச்சும் செய்யலாம். கொக்கோ பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. நல்லா ஜலிச்சு எடுத்துடலாம். ஜலிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கட்டி கட்டியா இருந்துச்சுன்னா அதை எடுத்து மாத்திருங்க. விஸ்க் வச்சு 1 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடுத்து தண்ணி பொருட்களை ரெடி பண்ண போறேன். 4 முட்டையை உடைச்சு ஊத்திடுறேன். எலக்ட்ரிக் பீட்டர்ல ஸ்லோ ஸ்பீட்ல வச்சு அடிக்க போறேன். உங்ககிட்ட பீட்டர் இல்லைன்னா பரவாயில்ல, விஸ்க் வச்சு கூட அடிக்கலாம். முட்டையோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. டார்க் எல்லோல இருந்து லைட் எல்லோவா ஆயிடுச்சு. நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறமா 3/4 கப் சுகரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா அடிச்சு எடுக்கணும். இந்த பவுல் சின்னதா இருக்கிறதுனால நான் வேற ஒரு பவுல்ல மாத்த போறேன். சுகரை 3 தடவையா பிரிச்சு சேர்க்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா திக்கா வந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் வினிகர், மறுபடியும் நல்லா கலந்து விட்டுறேன். ரிஃபைண்ட் ஆயில் 1/4 கப். ரிஃபைண்ட் ஆயிலுக்கு பதிலாக உருக்கின வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. கலந்து வச்சிருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட போறேன். மாவை அட் அ டைம்ல மொத்தமா சேர்த்துட்டீங்கன்னா கட்டி கட்டியா ஆயிரும். கலந்து விடும்போது ஒரே டைரக்ஷன்ல இந்த மாதிரி கலந்து விடுங்க. கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விடணும். கடைசியா 1/4 கப் சூடான பால். மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டேன். மாவை எடுத்து ஊத்துனீங்கன்னா இந்த மாதிரி விடணும். இட்லி தட்டுல ஒவ்வொரு குழியிலையும் பட்டர் அப்ளை பண்ணிடுறேன். கேக் டீன்லையும் பட்டர் அப்ளை பண்ணிடுறேன். கேக் டீன்ல மாவு ஊற்றும் போது காவாசிக்கும் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் போதும். ஓடிஜியில் வச்சதுக்கு அப்புறமா நல்லா ரைஸ் ஆகி வரும். இந்த அளவு ஊற்றுனீங்கன்னா சரியா இருக்கும். கேக் டீன்ல ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இட்லி தட்டில் இட்லி மாவு ஊற்றுற மாதிரி எல்லா குழியிலையும் ஊற்றிடுறேன். அடுத்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி வேக வைக்கிற மாதிரி இந்த கேக்கை வேக வச்சு எடுக்க வேண்டியதுதான். இட்லி பாத்திரத்துல இருந்து நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிடுச்சு. மூடியை திறந்து பார்த்து இந்த மாதிரி கம்பி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா நுனியில மாவு ஒட்டக்கூடாது. கேக் நல்லா குக் ஆயிடுச்சு. பஞ்சு போல இட்லி சொல்ற மாதிரி பஞ்சு போல இட்லி கேக் சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு பாருங்க. ஓடிஜியில் செய்கிறதா இருந்தால் 180 டிகிரியில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு டாப் பாட்டம் மோடில் 25லேருந்து 30 நிமிஷத்துக்கு செட் பண்ணிடுங்க. நீங்களும் இந்த கேக்கு செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.